இந்த கடை எங்கனக்குள்ள லொக்கேட் ஆயிருக்குன்னா, நம்ம மதுரை கிழக்கு கோபுரம்க்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க. உங்களுக்கு லாஸ்ட்டா வந்து அட்ரஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க கடையில பார்த்துக்கோங்க, நம்ம விசேஷத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? 2 அடுப்பு, பெரிய கேஸ் அடுப்பு அந்த இது, பெரிய அயன் கடாய் எல்லாமே இருந்துச்சு. இரும்பு கடாயிலேயே பார்த்துக்கோங்க, எல்லாமே சீசனிங் பண்ணி வருதுங்க. அந்த மாவுக்கல் வந்து 1500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயே இண்டாலியத்துலேயும் இருக்குது. இந்த மாக்கல் பார்த்துக்கோங்க, தயிர் ஊற்றுற பர்பஸ்க்கு தாங்க. கருங்கல்லையுமே இப்போ வந்து தயிர் ஊற்றுறதுக்கு வந்திருக்குது. அப்புறம் நம்ம பாட்டிமார்கள்லாம் இடிப்பாங்க இல்லையா? வெத்தலை இடிக்கல் அதுவும் இருக்குது. சீசனிங் மஞ்சள், விளக்கெண்ணெய் போட்டு நல்லாவே சீசனிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. தோசைக்கல், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து 350லேருந்து இடியாப்பம் தட்டு இருக்கு இல்லையா? இதை மட்டும் நம்ம வாங்கி இதில் பிழிஞ்சு நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சு எடுத்துக்கிறலாம். அந்த மாதிரி தனித்தனி பர்பஸ் இருக்குது. ஜூஸ் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா? வடிகட்டுறது அந்த இது, ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் போடுற அந்த கடாய், அதுக்கப்புறம் நம்ம பூரி போடுற அந்த கரண்டி இருக்கு இல்லையா? அந்த இது. அதை நான் இங்கே வாங்கினா பார்த்துக்கோங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பணியாரக்கல்லெல்லாம் நம்ம வியாபாரத்துக்கு வாங்குகிற அளவுக்கு நல்லா 30 பணியாரம் 50 பணியாரம் அந்த ரேஞ்சில் தான் அவங்க வச்சுருக்குறாங்க. எல்லாமே பார்த்துக்கோங்க அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க. இங்கே மொத்த கடைன்றனால நம்ம வந்து நல்லா ஆனால் வந்து பார்கென் கிடையாது. ரேட்டு வந்து கம்மி பண்ணியே தர்றதுனால இங்கே வந்து பார்கென் கிடையாது. குழந்தைங்களுக்கு சொப்பு சாமா விளையாடுவோம் இல்லையா? அந்த இது கூட இங்கே இருக்குங்க. உங்கள் பெண் குழந்தைகளுக்கு இங்கே வந்து அழகாக அருகாமனை, விறகடுப்பு எல்லாமே இங்கே வந்து சமைக்கிற அந்த பாத்திரம் எல்லாமே இங்கே இருக்குது. குட்டி குட்டியாக தேங்காய் திருவி வந்து வித்தியாசமாக வந்திருக்குங்க. நம்ம வந்து பெரிய கரண்டி மாதிரி இருக்கு இல்லையா? இடுக்கி அது வச்சுலாம் எடுக்க முடியாத பட்சத்தில் சின்னதாக அடக்கமாக வந்திருக்கு தேங்காய் கரண்டி. ஜாடி பார்த்துக்கோங்க 750லேருந்து ஸ்டார்ட்டு. இந்த வெள்ளி அந்த கிண்ணம் இருக்கு இல்லையா? இது வந்து ரசச்சொம்புன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐயர் வீட்டிலலாம் ரொம்பவே ஃபேமஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற அந்த வெள்ளி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்போ அவ்வளோ நல்லது. உப்பு ஜாடி இதுலேயே வந்து நல்ல அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாயெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி பெரிய ஜாடியெல்லாம் இருக்குது. இது குட்டியாக ஆட்டு உரல்லைங்க. இதில் எல்லாம் போட்டால் ஆட்டுமா என்னன்னு தெரில. பட் நல்லாயிருக்கு க்யூட்டாக. இது நம்ம ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு தாராளமாக இந்த கல் எடுத்துக்கிறலாம். அப்புறம் குட்டி குட்டி தாளிப்பு கரண்டி, அதுக்கப்புறம் இந்த மருந்து கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கல். நான்லாம் அந்த கோழிகளுக்கு கீழா நெல்லியெல்லாம் அரைச்சேன்ல, இந்த மாதிரி இதெல்லாம் அழகாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அயன் கடாய்க்கு அழகாக ஹேண்டில் வருது. இது வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணணுங்க, பயங்கரமாக ஹேண்டில் பண்ணணும். நாங்கள் 900 ரூபாய் ரேட்டு. ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிரும்னு சொன்னாங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சிக்கன் த ஸ்டோர் பார்த்துக்கோங்க, நார்த் வேலி ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். இதுலேயே ஃபோன் நம்பர் இருக்கும்.